ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பூண்டு சட்னி சேர்த்துக்கோங்க. சட்னி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்குங்க. இதில் பூண்டோட காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும். நான் இப்போ 1/4 கிலோ அளவு போல் பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே பூண்டு சட்டியில் பூண்டு தான் அதிகமாக சேர்த்தணும். மிளகாய் வத்தல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம புளி எதுவும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. ஏன்னா புளியோட புளிப்புக்கு பதிலாக நான் தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்க வேண்டாம் பூண்டு சட்னிக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்த வேணாம். நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறதுக்காக நான் இப்போ தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளித்து எடுத்து கொட்டிக்கோங்க. அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே டிஃபனுக்கு சட்னி, சாம்பார் அப்படின்னு இதே மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், அதே சமயம் உடம்பில் கெட்ட கொழுப்பு சேர்றதையும் தடுக்கும். இந்த பூண்டு இந்த மாதிரி பூண்டு அதிகமாக சேர்த்து மிளகாய் வத்தல் கம்மியாக சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் காரம் அடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.